திரு பாலச்சந்திரன், என்ன காரணம் இந்த அளவுக்கு பெரு வெள்ளம் ஏற்பட்டதற்கு அடிப்படை காரணம் என்ன? உங்களுடைய பார்வையில் இதோடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்கு? இது வந்து நேபாள் சைனா எல்லையில் உள்ள ரொம்ப உயரமான மலைப்பகுதிகளில் இது துவங்குச்சு. இந்த துயரம் லெண்டா கோலா போட்டி குஷி வழியா திருஷூலி அப்படிங்கிற நதியை வந்து அடைஞ்சது. அதில் வந்து ரசுவா மாவட்டம் ரொம்ப அதிகமாக பாதிப்படைந்தது. கூடவே திமுரே, ரசோகாந்தா, சியாபுலேசி, அதை தவிர மேலும் சில குடியிருப்பு பகுதிகளும் ரொம்ப அதிகமான சேதத்தை வந்து சந்திச்சது. தொடர்ந்து சென்ற இந்த வெள்ளப்பெருக்கு நுவக்கோட், தாடிங், அதை தவிர திரிசூல் நதியை ஒட்டி அமைந்த தாழ்வார பகுதிகளையும் காயப்படுத்துது. எப்படிப்பட்ட காயம்னா வீடுகள், சாலைகள், பாலங்கள், நீர் மின் உள்கட்டமைப்பு, ஹைட்ரோ பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவைகள் அடித்து நொறுக்கி இழுத்து செல்லப்பட்டன. அந்த அளவுக்கு வேகம் இருந்தது. நிலநடுக்கம் இந்த பெரும் நிலச்சரிவை ஏற்படுத்தியதுதான் இந்த வெள்ளத்தின் காரணம் முதல்ல நம்பப்பட்டது. ஆனால் யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே, அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் செஸ்மிக் சிக்னல், அதாவது ஒரு செஸ்மிக் சிக்னலை முதல்ல பார்த்தாங்க. அது நில அதிர்வுனால வந்து நினைச்சாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க இது நில அதிர்வு ஆய்வு மையம் வந்து நிலநடுக்கத்தினால் நேர்ந்தது அல்ல, மிகப்பெரிய பனிப்பாறை ஒன்றின் சரிவும் அதனால் விளைந்த இடிந்த சிதலங்கள், சிதைக்கூளம் மற்றும் குப்பைகளின் விரைவு பயணத்தை காரணமாக கண்டறிந்துள்ளது. அப்போ இவைகள் இந்த இதெல்லாம் வந்து ஒரு பாறையே உடைஞ்சு நொறுனது என்னாச்சு, ஒரு நதிக்கு நடுவில் வந்து விழுந்தது. அந்த நதிக்கு நடுவில் வந்து விழுந்தோன்னா அது ஒரு டெம்பரரி டேம் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு தற்காலிக அணைக்கட்டு மாதிரி. ஆனால் இது நீருடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியல. என்ன, அது ஓரளவு கட்டுப்படுத்துச்சு. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது விரைந்த நீர் வந்தபோது இந்த தற்காலிக அணை உடைத்து நொறுக்கப்பட்டது. அப்படி உடைத்து நொறுக்கின போது என்னாச்சு, ஏற்கனவே இருந்த நார்மலான ஸ்பீடை மீறி மிக அதிகமான வேகத்துல அந்த நீர் வந்து உள்ள புகுந்தது. அப்போ இந்த தற்காலிகத்தை உடைச்ச நீர் வெளியேறின போது வெள்ளக்கோரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது நிகழ்ந்தது. சேறு, சகதி, பெருங்கற்கள், பனி மற்றும் பல பொருட்களை சேர்த்து வைத்து இந்த வெள்ளப்பெருக்கு கட்டிடங்கள், பாலங்கள், நீர்மின் நிலையங்களையும் அடித்து துவம்சம் செய்யும் அழிவு சக்தியாக ஆனது. இதுதான் நடந்தது. இதுல கிளைமேட் சேஞ்ச் தான் காரணமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி எழுப்புனாங்க. இந்த கிளைமேட் சேஞ்சு மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. இப்போ என்னை விட இதில் ரொம்ப ஆழ்ந்து இதில் வந்து தேர்ச்சி பெற்ற இவர் வந்து சுந்தரராஜன் வந்து உங்ககிட்ட இன்னும் விவரங்கள் சொல்லுவார். இதில் வந்து வெப்பநிலை உயர்வு, பனிப்பாறை பின்வாங்கல், இமயமலை பகுதியில் உள்ள பனி மற்றும் உறைந்த பகுதிகள் உருகி நிலைத்தன்மை குலைந்து வருவது, இது எல்லாமே இதுக்கு காரணம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ளட் ஃபோர்காஸ்ட்ங்கிறது நம்ம வெள்ளம் வருதான்னு சொல்லி பார்ப்போம், நதிகளை பார்ப்போம். ஆனால் இனிமேல் நதிகளை மட்டும் பார்க்க முடியாது. ஹிமாலயன் ரீஜன் வந்து உங்களுக்கு விந்தியா ரீஜன் வந்து ஸ்டேபிள் மவுண்டன், ஆனால் ஹிமாலயன் வந்து இன்னும் அன்ஸ்டேபிள் தான். இந்த அன்ஸ்டேபிளில் வந்து பலவித காரணங்களினால, இயற்கை நிகழ்வுகளினாலும் செயற்கையாக மனிதர்கள் உருவாக்கிய சில சங்கடங்களினாலும் இன்று இந்த பனிப்பாறைகள் உருகுகின்ற ஆபத்து பெருகி வருகின்றது. அதனால அதையும் சேர்த்து வச்சு தான் உங்களுடைய ஜியாலஜிக்கல் சர்வேங்கிறது இனிமேல் இருக்கணும். அதையும் தவிர இது வந்து ஒரு பகுதியை மட்டும் பாதிக்கலை. இந்தியா, சீனா, நேபாளம், இந்த மூணுமே இதில் வந்து அந்த ரீஜனில் வந்து இந்த மூணுமே இருக்கிறது. அதனால இவங்க 3 பேர் சேர்ந்து வந்து இனிமேல் வந்து தங்களுடைய ஆய்வுகளை வந்து வச்சுக்கணும். இந்தியாவுக்கு என்ன வரும்னா, கடைசியில் கண்டக்னு ஒரு நதி இருக்கு, இவ்வளவு கடந்து கடைசியில் அந்த நதிக்குள்ள தான் வந்து விழும். இது எல்லாம் இந்த பனிப்பாறையோட இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த பனிப்பாறை கீழே விழுந்து நொறுங்கி இருந்ததுன்னா இன்னைக்கு நேபாளத்தில் பார்க்கிற இத்தனை துயரங்களும் நம்முடைய இந்தியாவிலும் நிகழ்ந்திருக்க முடியும். இதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்னு இப்போ கேட்டிங்கன்னா, எல்லாமே கொலாப்ஸ் ஆன ஒரு நேரம். அங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இணைப்புகள் இல்லை, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் எல்லாம் காணாமல் போச்சு, எலக்ட்ரிசிட்டி பவர் காணாமல் போச்சு. இப்படி இருக்கும்போது வயர்லெஸ் வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். நம்மளுடைய அரசு இதில் வந்து வாழவிருக்கவில்லை. பேரிடர் காலங்களில் மீட்பு நடவடிக்கை அப்படின்றது ஒரு பிளைன் ரீஜியனில் மேற்கொள்றதுக்கும் இந்த மாதிரி இமயமலை அடிவார பகுதியில் மேற்கொள்ளக்கூடிய மீட்பு பணிகளுக்கும் என்ன சவால் நினைக்கிறீங்க? இல்லை சார், நீங்கள் வந்து முதல்ல மலையேற்ற பயிற்சி பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி இடங்களில் போய் மக்களை வந்து மீட்க முடியும். சாதாரண பிளெயினில் மீட்கிறதுக்கும் அந்த ஏரியாக்கெல்லாம் மீட்கிறதுக்கும் அதை தவிர மலையேற்ற பயிற்சி மட்டுமல்ல, மிக திறமை வாய்ந்த நீச்சல் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த மாதிரி பலவிதமாக, ஆனால் நம்ம இதில் வந்து அந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து டீம்ஸ் வந்து நம்ம நாட்டிலும் இருக்குது, மற்ற நாடுகளையும் இருக்கிறாங்க.
அவங்க வந்து உடனடியாக இதில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். அதன் விளைவாக எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மீட்க முடியும். ஒண்ணு நமக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த உலகம்ங்கிறதே பிரபஞ்சத்துல வந்து எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரங்களை சுற்றியும் கிரக மண்டலங்கள் இருக்கின்றன. இந்த உலகம் வந்து அந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சிறு துளிதான். அந்த ஒரு சிறு துளியில் இருக்கின்றவர்கள் தான் மனிதர்கள். இந்த மனிதர்கள் மட்டும் இந்த உலகத்தின் உரிமையாளர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான கிருமிகள், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட், எதை வேணாலும் சொல்லுங்க, எந்த பெயர் வேணாலும் சொல்லுங்க, பெஸ்ட், அதுல ஆரம்பிச்சு அடுத்து வந்து விலங்குகள், அடுத்து வந்து ஊர்வன, பரப்பன, தாவரங்கள், இது எல்லாத்துக்கூட சேர்ந்த ஒரு சிறு பகுதி தான் மானிடம் என்பது. இப்ப அங்க சிக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய மாநில அரசுகள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னென்ன நடவடிக்கையை சரியா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மாநில அரசு உடனடியாக சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய டெல்லி ஆபீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க லயஸ் பண்ணுங்க, இவங்க கூட நேபாள் அதிகாரிகள் கூடயும் தம்முடைய இந்திய தூதரத்தோடையும் நீங்க லயஸ் பண்ணுங்க, லயஸ் பண்ணி மீட்கிறதுக்கான நடவடிக்கைகளில் உடனடியாக ஈடுபடுங்கன்னு, தேவை என்றால் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் எதுவுமே நான் வந்து குறையான நடவடிக்கைகளாக கருதலை. அதாவது நம்மை மீறிய, நம்முடைய சக்திக்கு மீறிய ஒரு விபத்து நடக்கும் பொழுது எவ்வளவு ஆற்ற இயலுமோ அதைத்தான் நம்மால் ஆற்ற முடியும். அதுல வந்து தமிழக அரசு பின்வாங்காம முயன்று கொண்டு இருக்கிறார்கள். இந்திய அரசும் அதே மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நம்புறேன். சரி, இது முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு சுந்தரராஜன், உங்களுடைய பார்வை. அதாவது பாலசுந்தர் சொன்னதுலேருந்து முதல்ல காலையில் வந்து நேற்று இரவு வந்த தரவுகள்லாம் ஒரு சின்ன நில அதிர்வு ஏற்பட்டு தான் வந்து இது வந்து கிளாஃப்னு சொல்லுவாங்க, கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளேஷியர் லேக்ஸ் உருவாகிறதே வந்து காலநிலை மாற்றத்தால் வெப்பம் அதிகரிக்கிறனால தான் கிளேஷியர் லேக்ஸே உருவாகும். ஏன்னா பனிமலைகள் உருக ரெட்ரீட் ஆகும், பின்னோக்கி போகும். அப்போ அந்த ஸ்பேஸில் வந்து என்ன ஆகும்னா உருவியக்கூடிய தண்ணி வந்து சுராகும். இதை வந்து மொரைன் கிளாஃப்னு சொல்லுவாங்க. மொரைன்னா ஒரு உறுதித்தன்மையற்ற ஒரு வால். அது இப்போ மேலே உருண்டு வர டெபிரிஸு, அது பாறைகள்லாம் உருண்டு, அது வந்து ஒரு இடத்துல நிற்கும், ஒரு இடத்துல அதோட அப்படியே உருண்டு வந்து ஒரு இடத்துல நிற்கும். அப்படியே ஸ்லோவாக உருண்டு நிற்க அது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் வாலாக வந்து கிரியேட் ஆகும். அது ஒரு சுவர் மாதிரி கிரியேட் ஆகும். அப்போ வந்து பனிமலைகள் உருவும்போது வந்து தண்ணி வந்து அங்கே தேங்கி நிற்கும். ஏன்னா அங்கே ஒரு வால் இருக்குல்ல, அந்த தேங்கி நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தான் அது ஒரு லேக்காக வந்து உருவாகும். கடந்த சில 10 ஆண்டுகளில் இமயமலையில் இந்த மாதிரி பனிப்பாறைகள் உருகுவதனால 25,000 கிளேஷியர் லேக்ஸ் ஃபார்ம் ஆகிருப்பதாக ஐசிஎம்ஓடின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் இன்டகிரேட்டட் மவுண்டன் டெவலப்மெண்ட்ங்கிற அமைப்பு வந்து சொல்லியிருக்கு. 25,000 பனிமலை ஏரிகள் உருவாகிருப்பதாக. ஸோ இது இருக்கும். பொதுவாக அந்த பனிமலை ஏரிகள் எப்போ டிஸ்டர்ப் ஆகும்னா ஒரு நில அதிர்வு வரும்போது டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் முதல் முறையாக ஒரு கிளேஷியல் கொலாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை பனிமலையே உடைந்து அது காரணமாக சொல்லப்பட்டிருக்க ரொம்ப முக்கியமான காரணம். இமயமலையில் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒரே மலை கிடையாது. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அதில் நார்மலோட வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வந்து அதிகமான வெப்பமாகுது. 1.4 டிகிரி அளவுக்கு உயர்ந்துருச்சு. அதுவும் இப்போ எல்னினோ காலகட்டத்தினால அங்கே கடுமையான வெப்பம் உயர்ந்து அந்த பனிமலை இருக்கக்கூடிய தண்ணி வந்து உள்ளுக்குள்ளேயே மெல்ட் ஆகி அந்த பாறைகள் வலுவிழந்து ஒரு பெரிய 2000 அடி அகலம் கொண்ட ஒரு பெரிய பனிப்பாறை உடைந்து கொலாப்ஸ் சொல்கிறாங்க. இது கிளேஷியல் கொலாப்ஸு. இது வரைக்கும் கிளேஷியல் கொலாப்ஸை நம்ம வந்து பார்த்ததில்ல. அந்த பனிமலை உடைந்து இந்த லேக்கில் விழும்போது அப்படியே அவலாஞ்சி மாதிரி ஒரு சரசரசரன்னு ஐஸு பாறை பனிச்சரிவை ஏற்படுத்தி அந்த லேக்கையும் உடைச்சு, இது ஒரு அன்ஸ்டேபிள் மொரைன் கிளாஃப் தான். அது மொரைன்னா வலுவற்ற ஒரு ஏரி தான். அதையும் உடைச்சு மொத்தமாக கீழே கொண்டு போயிடுச்சு. இதில் வந்து இந்த இவ்வளோ நாள் சீனாவாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இவையெல்லாம் வெறும் கிளேஷியல் லேக்ஸை மட்டும் தான் ஸ்டடி பண்ணாங்க. அந்த லேக் எவ்வளோ பெருசாகுது, எவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகுது, அதோட ஸ்டெபிலிட்டி என்ன அப்படி பார்த்தாங்க. அப்போ இன்றைக்கி வந்திருக்கின்ற ஒரு பேரிடர் வந்து பனிமலைகளோட ஸ்டெபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா, பனிமலை நம்ம ஒரு விஷயத்தை அது ரொம்ப ஸ்டேபிளாக நம்ம நினச்சிருந்தோம்.